வேணான்னு சொல்லிட்டு போனேன்னு. ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்க வாழ்க்கையில யாரு வேணாலும் வரலாமா? இப்படிதான் அந்த ராட்சசி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாளா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த டைரியை முழுசா படிச்சாதான் நிஜமாவே அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். படிக்கிறேன். சாரி, உன் பர்மிஷன் இல்லாமல் உன் கையை டச் பண்ணது. பரவாயில்ல ஹரிணி. உன்னோட ப்ராப்ளம் என்ன? எதுக்காக அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனா? நீ அவளும் எப்படி லவ் பண்ணீங்க? அவள் என்னை விட்டுட்டுலாம் போல. அவகிட்ட நான் டைம் கேட்டேன், அதுக்கு அவள் அக்செப்ட் பண்ணலை. நான் கோவமாக ஒரு வார்த்தை பேசிட்டேன், அந்த கோவத்தில் தான் போயிருக்கா. மற்றபடி அவள் என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவள் ஏன் நந்தினி? அப்போ உனக்காக காத்திருந்தேன்னா இப்போ மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கேன். என் காதல் உனக்கு புரியலையா? விட்டுட்டு போன அவ காதல் தான் உனக்கு புரியுதா? அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டா. ஏன்னா அவள் ஒன்றும் என்னை தேடி வரல, நான் தான் அவளை தேடி போனேன். நாயா பேயா சுற்றி அவளை லவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டதுக்கு என்ன மேலே கோச்சிட்டு போயிட்டா. அவள் கண்டிப்பாக என்னை தேடி வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிரவீன், நான் ஒன்று கேட்கலாமா? நீ இப்போ டிப்ரெஷனில் இருக்க. உனக்கு பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை பற்றி தெரியவே இல்லை பிரவீன். பொண்ணுங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே அது அவங்களுக்கு வேணான்னா அது வேணாம் தான். யாருக்காகவும் எப்போதும் அதை மாற்றிக்க மாட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு உன்னை விட்டு போனது கூட அப்படிதான் எனக்கு தோணுது. இல்லை, மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என் நந்தினி எப்படி கிடையாது. ஏன்னா அவளை நான் சின்சியராக லவ் பண்ணுறேன், அது அவளுக்கு நல்லாவே தெரியும். பிரவீன், நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? நம்மளை விட்டுட்டு போனவங்கள நினச்சி நம்ம என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போது நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போது உன்னை பிடிக்காம தானே, உன் கூட சேர்ந்து வாழ பிடிக்காம தானே அவள் உன்னை விட்டு போகணும்னு நினச்சிருக்கா. அதனால தான் சொல்கிறேன், அவளை விட்டுட்டு அதுக்காக அவள் உன்னை ஏமாத்துறான்னு சொல்லலை. உன் மனசுக்கு என்ன தோணுதோ செய். அவள் உன்னை விட்டுட்டு போயிட்டா நான் உனக்காக இருக்கேன்னு சொல்கிறேன். என்னோட கதை நீ அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. அப்போ அவள் என்னை ஏமாத்துறாளா? என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் என்னை விட்டு போனாளா? ஹரிணி, திரும்பவும் பிரவீன் கூட நீ சேர்ந்து வாழணும்னு நினச்சின்னா அவனை இப்போ நீ குழப்பறது மட்டும்தான். ஏன்னா அவன் என்ன காரணத்துக்காக இவனை விட்டு போனான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு உன் கூட வாழணும், திரும்ப நான் என்னோட பிரவீன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் உன் மனசை குழப்பதான் போகிறேன். இது தப்போ சரியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்தவரை இது சரிதான். ஆமாம் பிரவீன், நான் தான் சொல்கிறேன்ல. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உண்மையான லவ் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. அடிக்கடி ரீசன் சொல்லாது. என்ன, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அக்செப்ட் பண்ணிக்கும். அதே ஒரு ஃபேக்கான லவ் அப்படியே இதுக்கெல்லாம் ஆப்போசிட் தான். ஓகேவா? நிறையா வித்தியாசம் இருக்குடா. இது உனக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்துற ஒரு விஷயம்தான். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ தான் நல்ல முடிவாக சொல்லணும். அப்போ என்னை லவ் பண்ணது, இவ்வளோ நாள் என் கூட லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் இருந்தது எல்லாமே ஃபேக்குங்கிறியா? அது ட்ரூவோ ஃபேக்கோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு ரீசன் சொல்லிட்டு உன்னை விட்டு போனா பார்த்தியா, அது ஃபேக்கு தான். ஏன்னா நீ ஒரு 1 வீக் அவளுக்கு நீ வெயிட் பண்ண சொல்கிற, ஆனால் அதை அவள் கொஞ்சம் கூட மைண்டில் ஏற்றிக்காம உன்னை விட்டு போகிறல்ல. இதுலேருந்தே தெரிய வேணாம், ஒரு உண்மையான அன்பு இப்படிலாம் செய்யாதுடா. ஆனால் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போவும் ஒருத்தன் அன்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அன்பை கொடுத்த தாராளமாக உன்னை விட பன்மடங்கு அன்பை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீ தான் அவள் தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ அவள் என்ன ஏமாத்திட்டால, என்ன கஷ்டப்படுத்திட்டால. அவளை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா? என்னதான் நான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் லவ்ங்கிற அந்த விஷயத்தில் நான் சீரியஸாக தான் இருந்தேன். அப்போ அவன் என்ன ஏமாத்திட்டா, என்னை விட்டு போயிட்டா. இனிமே எனக்கு நந்தினி வேணாம். பிரவீன், பிரவீன் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. என்கிட்ட வா பிரவீன், உனக்கு நான் இருக்கேன். அழாத, உனக்கு நான் இருக்கேன். கார்த்தி அண்ணா, கார்த்தி அண்ணா, கலை யாராவது இருக்கீங்களா? நந்தினி, என்னமாச்சு? என்னாச்சு? நந்தினி, என்னாச்சு நந்தினி?
ஏன் இவ்ளோ பதட்டமா இவ்ளோ வேகமா ஓடி வர? என்னாச்சு? நந்தினி கார்த்தி அண்ணா, எனக்கு உங்களை தாண்டி வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அண்ணா. அண்ணா, எங்க வீட்ல நானும் பிரவீனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுண்ணா. இது அவனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனா அவன் என்ன ஒரு 1 வீக் வெயிட் பண்ண சொன்னான். அதுக்குள்ள எங்க வீட்ல எனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த மேரேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்து என் ஃப்ரெண்டோட ஊர்ல இருந்தேன்னா இத்தனை நாளா. அண்ணா, இப்போ என் வீட்ல நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணா. எனக்கு வேற வழி தெரியலண்ணா. வாழ்ந்தா பிரவீன் கூட தான் வாழுவேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைண்ணா. அந்த 6 மாசத்துல அவன் ஒரு தடவை கூட எனக்கு கால் பண்ணலண்ணா. நான் அவனுக்கு எவ்வளவோ டைம் கால் ட்ரை பண்ணேன், ஆனா அவன் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல. அண்ணா, எனக்கு இப்ப வேற வழியே தெரியலண்ணா. என் வீட்டுல நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன தேடுறாங்கண்ணா. நான் இப்போ உங்களை தேடி வந்தது எனக்கு என் பிரவீன் வேணும். அவன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எனக்கு புரியலம்மா, என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், முதல்ல எந்திரிடி. என்னடி இது? இப்ப கால்ல போய் விழுந்துக்கிட்டு எந்திரிடி. முதல்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுங்க, அப்படிதான் நான் எந்திரிப்பேன். இப்போ இப்போ நான் வெளியே எங்கேயாவது போனேன், எங்க வீட்டுல என்னை படிச்சுட்டு போயிருவாங்க. எனக்கு என் பிரவீன் தான் வேணும். அவனுக்காக தான் இந்த 6 மாசம் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட தலைமறைவா இருந்தேன். ஆனா அவனுக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமே இல்லை போல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பிரவீன் என்ன உண்மையா தான் லவ் பண்றான். எனக்கு அவன் தானே வேணும். எப்படியாவது அவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கே நடக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனை என்ன யாருனாலும் பிரிக்க முடியாதுல்ல. சரி எந்திரிம்மா, எந்திரி, நான் ஹெல்ப் பண்றேன். என்ன நடந்துச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அண்ணா, 6 மாசத்துக்கு முன்னாடியே என் வீட்ல நானும் அவனை லவ் பண்றது என் சிஸ்டர் மூலமா தெரிய வந்துருச்சு. அப்புறம் நான் அதை எப்படியோ சமாளிச்சு அவங்கிட்ட போய் உண்மையை சொல்லி அப்பவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஆனா நான் வீட்டுக்கு போன 2 நாள்லயே எனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு மூலமா ஹெல்ப் கேட்டேன். இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு 6 மாசம் அவ வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப எப்படியோ என் வீட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா இந்த 6 மாசமா அவனுக்காக நான் எவ்வளவோ ஃபோன் கால் ட்ரை பண்ணேன். ஆனா அவன் அன்னைக்கு பேசும்போது எனக்காக 1 வாரம் நீ காத்திருந்தீனா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனுக்கு அவன் பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா போயிட்டாங்க போல. அவன் பேரண்ட்ஸை பத்தி என்கிட்ட பெரிய பெரிய விஷயமா பேசிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அவனுக்காக நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். எனக்கு ஒரு பதிலே கிடைக்காத. நினைச்சேன் நீ மட்டும் ஃபோன் பண்ணி எடுக்கல, நாங்க எல்லாரும் தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கோம். போனை எடுக்கிறதாவே இல்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கே கல்யாணம் நடக்கும் அவன் கூட. அவன் என்ன பண்றான், ஏது பண்றான், எப்படி அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இங்கே இரு. எப்படி உன் அப்பா அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போறாங்கன்னு பாக்க. அண்ணா, எனக்கு பிரவீன் கூட பேசணும்னா, அவனை பார்க்கணும்னா, அன்னைக்கு என் மேல இந்த தப்பு இருக்கு. அன்னைக்கு அவன் சொல்லும் போது அவனுக்கு நான் அதை புரிய வச்சிருந்திருக்கணும். ஆனா நானும் கோவத்துல குட் பைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த கோவத்துல இருக்கானா என்னன்னு எனக்கு தெரியல. அவனை நான் பார்க்கணும். ஏ லூசு, அதெல்லாம் இல்லை. பிரவீன் அண்ணா கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க, சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அது எப்படி காலேஜ் டேஸில் அவ்வளோ லவ் பண்ணுவீங்களாம்மா? இப்போ ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களா? எப்படி போகிறாங்கன்னு பார்த்துறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு என் புருஷன் சொன்ன மாதிரி உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு என்னடா பைத்தியம்? நான் நல்லா தான் இருக்கேன். பிரவீன், இழுத்து அரைஞ்சிருவேன். சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத. என்ன, உனக்காக ஒரு பொண்ணு 6 மாசமா காத்திருக்கா, ஆனா அவளை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வேற ஒட்டி தேடி போய்யா? டேய், நான் யாரை தேடி போனேன்? நான் யாரையும் தேடி போல. பிரவீன், உன்னை பத்தி நல்லாவே எங்களுக்கு தெரியும். என்ன, எங்க கிட்ட இருந்து உன்னால எதையுமே மறைக்க முடியாது. எங்களுக்கு தெரியும், அந்த ஹரிணி உன் ஸ்கூல்மேட்டு தானே, நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சவ தான், ஒன் சைடா உன்னை லவ் பண்ணவ தான். அதை நாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்காக அதை இப்ப எடுத்துட்டு வரணும் ஏதாவது இருக்கா என்ன? டேய், ஸ்கூல் லவ்ங்கிறது ஒரு சைல்ட்ஹுட் லவ், அது ட்ரூவான லவ் தானே, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அதை நம்பிக்கிட்டு இப்ப இருக்கிற உன்னோட பிரசன்ட் லைஃபை நீ விட்டுறாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய், என்னடா சுத்த இடியட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் யாரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நந்தினி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தெளிவா சொன்னாலா? நானும் அவளுக்கு கால் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்றது இல்ல. போய் சொல்லாத பிரவீன். அந்த பொண்ணு உனக்காக 6 மாசம் வீட்டுல இருந்து தலைமறைவ போய் மறைஞ்சிருந்து இன்னைக்கு எனக்கு பிரவீன் தான் வேணும் அப்படின்னு என் காலில் வந்து விழுகிறாடா. அப்போ நீ எந்த அளவுக்கு அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணி இருந்திருப்ப, எந்த அளவுக்கு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி இருப்ப.
டேய் நீ காலேஜ்ல இருந்த மாதிரி சுத்தமா இல்ல பிரவீன். அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் உன் வீட்டுல ப்ராப்ளம்னா எங்க கிட்ட சொன்னா நாங்க எதுவும் வந்து பேச மாட்டோமா? ஏன் நாங்களா பேசினா உங்க வீட்டுல இருந்து எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்களா? சும்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காது என்ன? டே மச்சான், நான் அப்பயுமே அவகிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணடி, அதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து பேசுகிறேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் கோவத்தில் சொன்னேன்டா. இருந்தா என் கூட இந்த லைஃப்பில் இரு, இல்லைன்னா என்னை விட்டு போயிடுன்னு சொன்னேன். அவளும் கோச்சிட்டு போயிட்டா. ஆனால் அதுக்கப்புறம் அவளை நினைக்காத நாளே இல்லைடா. ஆனால் இப்போ என்னை அவாய்ட் பண்ணிட்டால. டேய் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது என்ன? யார் சொன்னா அந்த பொண்ணு உன்னை அவாய்ட் பண்ணுச்சா? ஏய் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? உன்னை வேணான்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணு அதுக்கடுத்து 2 நாள்லயே அந்த பொண்ணுக்கு வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உடனே வீட்டை விட்டு தப்பிச்சா 6 மாசம் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்திருக்கு அந்த பொண்ணு. இன்னைக்கு காலையில தான் கார்த்தி வீட்டில் வந்து எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்லுச்சு. ஒரு ஏமாத்துற பொண்ணு, ஒரு பொய் சொல்ற பொண்ணு எதுக்கு உனக்காக 6 மாசம் போய் தலைமறைவா இருக்கணும்? ஏய் இங்க பாரு, இங்க உண்மையான அன்பெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைச்சிடாது என்ன? கிடைக்கிற அன்பு உங்களுக்குலாம் அலட்சியப்படுத்துறது என்னடா வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அந்த பொண்ணு அங்கங்கே போயிட்டு கடைசி நீ தான் வேறு வந்து நிற்கிது. இன்னைக்கு அந்த பொண்ணு இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான்டா ஆகணும். லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா லவ் பண்ணுறீங்கல்ல? இதில் என்ன ராஜேஷ் சொன்னதுக்கு பேர் என்ன? லிவிங் டுகெதர். உங்களுக்கு லவ்வே பெருசு, லிவிங் டுகெதர் லைஃப்பில் வேற நீங்கள் இருந்திருக்கீங்க என்ன? டே பிரவீன், நீ லிவிங் டுகெதர்ல இருந்ததை நாங்க எதுவும் சொல்லலை என்ன? அது உங்களோட பர்சனல். நீங்க அப்படி இருக்கணும்னு இருந்திருக்கீங்க, அந்த பொண்ணு உங்க கூட இருந்திருக்கு. மற்றபடி உங்களுக்குள்ள அந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன ரிலேஷன்ஷிப்னு எங்களுக்கு தெரியாது என்ன? அது உன்னோட பர்சனல். என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஒரு பர்சனல் இருக்கும், அதை ஷேர் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தான் லிவிங் டுகெதர் அந்த லைஃப். இப்போ சொல்கிறோம், இதுக்கு மேலே அந்த பொண்ணு நீ கஷ்டப்படுத்தக்கூடாது என்ன? அந்த பொண்ணு நீ தான் வேணும் வந்து நிற்கிது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ நீ என்ன சொல்கிற? முடிவாக சொல்லு. டே நாங்கள் லிவிங் டுகெதர் லைஃப்பில் இருந்தோம் தாண்டா பேர். மற்றபடி அந்த லைஃப்பை நாங்கள் வாழவே இல்லைடா. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என் சுண்டு விரல் கூட அவன் மேலே படலைடா. அதான்டா உண்மை. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைடா. என்னன்னு தெரில, எங்கள் 2 பேத்துக்கு அப்படி வாழணும்னு இருந்துச்சு, அதனால வாழ்ந்தோம். மற்றபடி நாங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணிடலடா. எனக்கும் அவள் தாண்டா வேணும். அவளுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்திருக்கேன். ஏண்டா உங்களுக்குலாம் தெரியாதா நான் காலேஜில் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன்னு? அவளை தாண்டி வேறு எதில் எனக்கு உலகம் நினைக்கிறேன். டே இந்த ஹரிணி ஜஸ்ட் ஃபார் ஃப்ரெண்டு மட்டும் தான்டா. அது ஒரு ஜஸ்ட் அஃபெக்ஷன். நீங்கள் சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட் லவ் என்றைக்குமே ட்ரூ லவ் ஆயிடாது. நம்ம லைஃப் பார்ட்னராகவும் அமைஞ்சிட மாட்டாங்கடா. 100% கூட அப்படி இருக்காதுடா. அதே மாதிரி தான் இதுவும். இங்க பாரு பிரவீன், அதெல்லாம் விட்டுரு என்ன? ஸ்கூல் லவ், சைல்ட்ஹுட் லவ் இது எல்லாத்தையும் விட்டுரு. இப்போ பிரசன்ட் லைஃப்ல எது உனக்கு ட்ரூவோ கண்ணு முன்னாடி இருக்கோ அதை மட்டும் நம்பு. புரியுதா? நந்தினி சிஸ்டர் உனக்காக காத்திருக்காங்க. உன்னை தாண்டா லவ் பண்றாங்க, உன்னை தாண்டா உயிருக்கு உயிரா நினைக்கிறாங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நீ வேற எதுக்கோ போறப்போ உனக்கு எப்படி அதெல்லாம் கொஞ்சம் கூட எப்படி சொல்றது யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு பிரவீன். இப்போ என் நந்தினி எங்கடா இருக்கா? அன்னைக்கு நான் பேசுறது தப்பு தான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் அப்பா அம்மாலாம் வேணாம், எனக்கு அவ தான் வேணும். அவ எங்கடா இருக்கா? இங்க பாரு, பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் முக்கியம் என்ன? நீ என்ன பேசினாலும் சரி அதை யோசிச்சு பேசு. ஏன்னா நீ பேசிட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை திரும்ப ஒன்று எடுக்க முடியாது. அது ஒன்றும் பொருள் கிடையாது என்ன? இப்போ நீ அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்ன? ஒரு 1 வீக் எனக்காக உன்னால வெயிட் பண்ண முடியல, அப்ப நீ என் லைஃப் விட்டு போங்கிற. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். சரி விட, அந்த பொண்ணு கூட கோவத்துல போகட்டுமே. நீ போய் திரும்ப சமாதானப்படுத்தணும் கிடையாது. போனா போயிட்டு பாரு அப்படின்னு விட்டுருவேன் என்ன? அப்ப என்ன வெண்ணைக்கு லவ் பண்ண? பாடுறா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டா மட்டும் அவன் ஒன்றும் ஆம்பளை ஆயிடுறது கிடையாது என்ன? லவ் பண்ண பொண்ணவே கைப்பிடிக்கிற நம்பர் அவன் தான் ஆம்பளை என்னை பொறுத்தளவில். புரியுதா? நம்ம எல்லாருமே லவ் பண்ணியிருக்கோம், எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் நீ பண்ணுற வேலை எப்படி தெரியுமா இருக்கு? லவ் பண்ணதை ஒருத்தியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தியாவும் மாதிரி நின்றுட்டு இருக்க என்ன? இங்கே பாரு, உனக்கு எந்த ஒரு டிசிஷனுமே நீ எடுக்க வேணாம். உன்னோட லைஃப்பில் நந்தினி சிஸ்டர் மட்டும்தான். புரியுதா? அதை நீ மனசுக்குள்ள வச்சுட்டு முதல்ல எங்கள் கூட வா. இப்போவே உனக்கும் நந்தினி சிஸ்டருக்கும் மேரேஜ். நான் என்னதான் பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் அவனுங்களே பேசிட்டானுங்க. இனி எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நான் சொல்ற ஒரு விஷயம், அந்த நந்தினி பொண்ணு உன்னை நம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கா என்ன? நீ அவளை சந்தோஷமா பார்த்துக்கிறதுல இருக்கு. ஏன்னா எங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஏன்னா மேரேஜ் லைஃப்ல இருக்கிறதுனால சொல்றோம். நம்ம லவ் பண்ணிட்டா மட்டும் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஒன்றும் ஃபுல்ஃபில் ஆயிரு போறது கிடையாது என்ன? மேரேஜுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கு என்ன? நிறைய இருக்குடா. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதா? நாங்கள் இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணி நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நாங்கள் சொல்லலை.
நீ லவ் பண்ணிருக்கீல, உன் மனசுல அந்த பொண்ணு இருந்துச்சுல, அந்த லவ் இருந்தா மட்டும் எங்க கூட வா. இல்ல எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நினைச்சுன்னா நீ இங்கே இருந்துக்கோ. ஏன்னா கம்பல் பண்ணி ஒரு அன்பை யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லவ்ங்கிறது ஒரு ஃபீல், அது தன்னால வரணும். என்ன, ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து வர்றதுக்கு பேரு காதலே கிடையாது. அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம், புரியுதா? இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது உன்னோட இஷ்டம். ஆனா அந்த பொண்ணு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க 2 பேத்துக்குள்ள 6 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த சண்டையை நாங்க இங்க வச்சு பேசல. என்ன, இதுக்கப்புறம் நீங்க வாழ போற வாழ்க்கையை வச்சுதான் பேசுறேன். இப்போ அந்த பொண்ணை கைவிட்டோன்னு வச்சுக்கோ, உடனே அவங்க வீட்டுல இருந்து ஆளை கூட்டிட்டு வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் நீ நினைச்சாலும் அந்த பொண்ணை என்ன பார்க்க கூட முடியாதுடா உன்னால. இதுக்கு மேல உன் இஷ்டம் பிரவீன். டேய் மச்சான், நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு அவள் பேசுறதுக்கு அப்புறம் அவளை போய் பார்த்துருந்துருக்கணும். டேய் என்னைக்குமே எனக்கு நந்தினி தாண்டா பெஸ்ட்டு. ஏண்டா நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் யாரு பின்னாடி நாய் மாதிரி லோன்னு அலைஞ்சு லவ் பண்ணலடா. இவளை மட்டும்தான் அப்படி லவ் பண்ணியிருக்கு. எனக்கு அவள் தாண்டா வேணும். நான் நந்தினி பார்க்கணும்டா. இன்னைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நந்தினி வேணும். வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இந்த சமயத்தில் கவினி இருந்திருந்தானா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். டே எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் 4 பேர் மட்டும்தான்டா. என்ன இன்னைக்கு அது உணர்ந்துட்டேன்டா. நான் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் இல்லை. இங்க பாரு, என்னைக்குமே என்ன இன்னைக்குன்னு கிடையாது. இன்னைக்கு சொல்ற நல்லா எழுதி வச்சுக்கோ. என்னைக்குமே நாங்க 4 பேரும் உனக்கு இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நாங்க இருப்போம். என்ன, ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் இன்னைக்கு நேற்று கிடையாது. ஆதி காலத்துலேருந்தே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், புரியுதா? ஸோ நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் நம்ம எல்லாருமே சேர்ந்து தாண்டா அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இப்போ உன்னோட லைஃப் அப்படிதான், ஓகேவா? நீ எதை நினச்சி கவலைப்படாத. உன் ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. டே, எல்லா லவ்வுக்குமே குடும்பம் வந்து ஒரு ப்ராப்ளமாக தாண்டா வந்து நிற்பாங்க. என்ன, எடுத்த உடனே எல்லா ஃபேமிலியும் ஆன்னு சொல்லி யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. என்ன, சொல்லி புரிய வைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும். முடியலையா கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்க. ஆனா ஒரு போது லவ் பண்ண பொண்ணை விட்டுறக்கூடாது. நீ எத்தனையோ நீங்க 2 பேத்துக்குள்ள உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கும். ஆனா லவ் பண்ண பொண்ணை கைவிட்டின்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், நீ செத்து போனதுக்கு சமம். என்ன, நீ எந்த அளவுக்கு அந்த பொண்ணை உருகி லவ் பண்ணாலும் சரி, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் அதை யோசி. என்ன, அதாவது சயின்ஸ் ரீதியா தூண்டல் இருக்கு பத்தியா? உணர்வு பூர்வமா ஒரு தூண்டல் எங்க தூண்டப்படுதோ அதுக்கப்புறம் அவங்க எங்க போய் எந்த இடத்துல என்ன பண்ணாலும் சரி, திரும்பவும் அந்த தூண்டல் அவங்களுக்கு தூண்டும் போது கண்டிப்பா அந்த உணர்வு வரும். இதோட உள்ளர்த்தம் என்னன்னு டைரக்டா சொல்ல முடியாது, இன்டைரக்டா புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. நீ பண்ணதை தப்புன்னு நான் சொல்லல. எல்லாருமே வாழ்க்கையில தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஆனா அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தான் உன்னை கேட்குறோம். இந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. போடா உன் லைஃப் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறதுக்கு எங்க ரொம்ப நேரம் ஆகாது. அந்த பொண்ணு வந்து என் காலில் விழுந்து, அண்ணா எனக்கு பிரவீன் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரா? அதை வந்து நான் என் கண்ணால பார்க்கும் போதே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ அந்த பொண்ணு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பா அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு, புரியுதா? அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன, நாங்க இருக்கோம், வா. வா போலாம். பிரவீன் அண்ணா, என்னது இது? அதான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல. 2 பேரும் சரிங்க, ஓகேவா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. லவ்னா ப்ராப்ளம் வரதா செய்யும். நம்ம பிரீத்தி எடுத்துக்கலையா?
எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜேஷ் அண்ணனும் பிரீத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இல்லையா? அதே மாதிரி பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தைரியமாக நந்தினி கழுத்தில் தாலி கட்டு. ஆமாம் பிரவீன் அண்ணா, நீங்கள் என்னோட நிலைமையில இருந்து பாருங்கள். என் புருஷன் வருவானோ மாட்டானோ, ஆனால் அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இல்லையா? அதே மாதிரி தான் காதலும். சரியா? அவ கழுத்தில் தாலி கட்டு. நாங்கள் இருக்கோம்ண்ணா, கவலைப்படாதீங்க. தைரியமாக தாலி கட்டுங்க. யார் வந்து என்ன தடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சட்டப்படி நீங்கள் 2 பேர் மேஜர், ஒன்றுமே பண்ண முடியாது. கல்யாணம் ஆனோடனே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேவா? தாலி கட்டுங்க. ஆமாண்ணா, பிரீத்தி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? தைரியமாக தாலி. டேய் மச்சான், நான் சொல்றேன் நல்லா காதுல வைக்கோ. யாரை நம்பி வேணாலும் தாலி கட்டு, என் பொண்டாட்டியை தவிர. ஏப்பா தம்பி ராஜேஷ், என்ன பிரீத்தியை சீண்டி பார்க்கறீங்களோ? நம்மளை விட்டு தூரமா இருக்கா, ஏதோ செஞ்சிட மாட்டான்னு நினைச்சியா? ஒரு நிமிஷம் ஓடி வந்து மண்டையில நங்குட கொட்டி போயிருவேன். மூஞ்ச பாரு. ஒன்றும் கவலைப்படாது. என்ன, அந்த மாலையை எடுத்துட்டு வா ராஜேஷ். இந்தா பிரவீன். எதிர்ப்புகள் வந்தா கூட எதிர் நீச்சல் அடிக்கணுந்தி. தேசம் விட்டு கடத்தினாலும் துணிந்த காதல் செய்யுமடி. சட்டம் போட்டு தடுத்தாலும் திட்டம் போட்டு வதைத்தாலும் 100 கோடி எதிர்த்தாலும் உடம்பு 2 பிரிச்சால் முதல் வேண மாறி பேசும் உள்ளம் மட்டும் மாறாது. காதல் உள்ளம் மட்டும் மாறாது. இந்த தாலி வாங்கி கட்டு. அனாதையா கல்யாணம் பண்றோம்னு நினைக்காத. உங்க 2 பேத்துக்கும் நாங்க இருக்கோம். சரியா? நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். தாலி கட்டு. பிரவீன். சித்தப்பா. சித்தப்பாவா? அன்னைக்கு நம்ம கிட்ட பிரவீன் அவங்க அப்பா அம்மா இல்லையா? நான் அப்புறம் சொல்றேன். சித்தப்பா சித்தி உங்ககிட்ட இருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன, நீ எவ்வளவோ தப்பு பண்ற, என்னென்னமோ செய்யற, அதெல்லாம் விளையாட்டுத்தனமா நாங்கள் எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா இப்படி எங்களையும் மீறி நீ கல்யாணம் படிக்கிறதே நினைக்கல. என்ன, உங்க அப்பா அம்மா இல்ல, அதனால உன்னை நாங்கள் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டனால நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுட்டீல. இதுக்கெல்லாம் நீ அனுபவப்ப பிரவீன். என்ன, நீ ஆசைப்பட்டு என்னென்னலாம் நாங்கள் செஞ்சோமோ அது எல்லாத்துக்கும் அப்படியே தலைகீழ செஞ்சுட்டீல. இனி ஒரு நாளைக்கும் உன்னை தேடி நாங்களும் என்னை தேடி நீ வந்துடக்கூடாது. என்ன, இதோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. என்னடா அவன் சித்தப்பாங்கிறான்? டேய், இது நம்மளுக்கே தெரிய ட்விஸ்டா இருக்கு. இரு மச்சான், பேசி முடிக்கட்டும், அப்புறம் கேட்கலாம். அப்பா அம்மா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. உங்க கோவம் நியாயமானது தான். அதுக்காக பிடிக்காத ஒரு வாழ்க்கைய இவனை அமைச்சுக்க சொல்றீங்களா? இவங்க 2 பேர் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இடப்பட்ட காலத்துல இவங்க 2 பேத்துக்குள்ள பிரிவு ஏற்பட்டுச்சு. அந்த பிரிவு எதனால ஏற்பட்டுச்சுன்னு தெரியுமா? இதே இப்ப நின்று கல்யாணம் பண்ற இந்த பையன் 6 மாசத்துக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அதனாலதான் இவங்க 2 பேரும் 6 மாசம் பிரிஞ்சிருந்தாங்க. இதுக்கு மேலேயே இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு தான் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆக்சுவலா இவங்க 2 பேர் மேஜர், உங்களால எதுவுமே பண்ண முடியாது. என்ன, நீங்க அவங்களை ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். லவ் பண்றவங்க எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸ் எதிரியா தான் வர்றீங்க. அதாவது உங்களோட சந்தோஷத்தை மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுக்கறதே கிடையாது. அவங்க லைஃப்ல அவங்க என்னென்னமோ நினைச்சிருப்பாங்க. என்ன, அது எதையுமே யாருமே நிறைவேற்றவே விட மாட்டீங்க. ஒன்னும் பொண்ணுங்களா இருந்தா கல்யாணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள அடைச்சு வச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறீங்க. பசங்களா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி அவங்க வாழுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. அதுக்காக பேரண்ட்ஸ் மீறிட்டு கல்யாணம் பண்ணதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமா? எந்த விதத்தையும் எங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிரவீன், இன்னைக்கு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைச்சேன்.
ஆனால் எனக்கு சரியான கிஃப்ட்டை கொடுத்துட்டில்ல. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலடா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. என்ன அவனை கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்த்தோம்ல, பெற்றவங்க எங்களுக்கு என்ன அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு இது தெரியுமா? எனக்கு தெரியல. என்ன கஷ்டப்பட்டு அவன் இவ்வளோ நாள் நாங்கள் சோறு போட்டு வளர்த்ததுக்கு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல. அதாவது பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் பெற்றவங்களுக்கு. நாங்கள் அவங்களை பெற்றுக்கல தான், இருந்தாலும் சித்தி சித்தப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வளர்க்கலையா அவனை? அப்போ அவன் அப்படி இருந்துக்கலாமா? எங்களால் ஏற்றுக்க முடியாது பிரவீன். அவ்வளோதான். இனி உனக்கான லைஃப் நீ தேடிக்கிட்டீல, அதே மாதிரி உன் லைஃப் நீ வாழ்ந்துக்கோ. உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாமே பார்த்துப்பாங்க. அம்மா நீங்கள் பேசுகிறீங்க, நான் இடையில பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஐ மீன் ஸ்கூல் டேஸ்னால் ஸ்கூல் டேஸ் வர ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, காலேஜ் டேஸ்னால் காலேஜ் டேஸ் வரைக்கும் தான் வரணும் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. இவங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், ஓகேவா? ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. எப்போதுமே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. உங்களால் ஏற்றுக்க முடியாது தான் எங்களுக்கு தெரியும். எந்த பேரண்ட்ஸ்னாலே இதை ஏற்றுக்க முடியாது. அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து கட்டுவாங்க, ஓகேவா? நாங்கள் இருக்கோம், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்மா. நீங்கள் 90s கிட், அதாவது 90களின் அந்த நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் 2K கிட்ஸ் எப்படி தெரியுமா? அதாவது எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். பொண்ணுங்களை எடுத்த மேரேஜ் லைஃப்பில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எல்லாருக்கும். அவங்க நிறைய பேர் சந்திப்பாங்க, பார்ப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் தலையெழுத்து மாறலாம். இவங்க 2 பேருக்கு இப்படி தான் மேரேஜ் ஆகணும்னு இருந்தால் இப்படி தான் மேரேஜ் ஆகும். அதுக்காக இவங்க வாழ்க்கையில் தோத்தலாம் போயிட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு முன் உதாரணம் என் பக்கத்தில் நிற்கிறாளே, இவங்களும் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் எதுக்காகவும் பயப்பட மாட்டோம், ஓகேவா? அதே மாதிரி அவங்களும் நல்லபடியாக வாழ்வாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்களால் சடனாக ஏற்றுக்க முடியாது தான், ஆனாலும் அவங்களுக்குன்னு சில லைஃப் இருக்குல்ல, அதை அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. பிரவீன், இன்னிலேருந்து நீ யாரோ நாங்கள் யாரோ. உன்னை தலை முழுகிட்டோன்னு நினச்சிக்கோடா. இப்போவும் அந்த கடவுள் என்னை ஏமாத்திட்டாரு. இப்போவாது நீ எனக்கு கிடைப்பேன்னு நினச்ச. ஆனால் கடைசியில் நீ யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேர்ந்துட்டே இல்லை. இனி உனக்கு ஹரணி ஞாபகத்தில் இருப்பனா? மறுபடியும் ஏமாத்திட்ட பிரவீன், மறுபடியும் ஏமாந்து தான் நிற்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பிரவீன், இவ்வளோ நாளா அப்பா அம்மா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன், இது என்ன புது ட்விஸ்ட்டு? டே மச்சான், எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பர்சனல் இருக்குண்டா. யாரும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்கே எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டா நீங்களாம் என் கூட பேசுவீங்களோ மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான்டா. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நான் என் அப்பா அம்மாவை பார்த்தது கூட இல்லைடா. எனக்கு சித்தியும் சித்தப்பாவும் தான் அப்பா அம்மா. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன ஆடம்பரமா? ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு உண்மையான காதலாக இருக்கட்டும், ஆடம்பரம்லாம் எப்போதுமே எதிர்பார்க்காது, ஓகேவா? நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்ன அப்பா அம்மா இல்லையா? நாங்கள் இருக்கோம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு அப்பா அம்மா. இப்போது உன் ஒய்ஃப் உனக்கு எல்லாமாவாக இருப்பாங்க. ஆனால் நீ அவங்கள எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, புரியல? விட்டுட்டு போ. நீ 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்காது. என்ன உன்னையே நம்பி நீ தான் வேணும்னு நினச்சி வீட்டில் பெற்றவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க, புரியுதா? இதுக்கு மேலே அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ்றது உன்னோட பொறுப்பு. உனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். வணக்கம் நண்பர்களே. என்னடா இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பிரவீனுக்கு அப்பா அம்மா இருக்கிறது கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு ஒரு உண்மையான ரீசன் சொல்கிறேன். ஐ மீன், என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு, 11th 12th ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போ வந்து அவளோட பேர் வந்து சரண்யா. என் கூட வந்து நல்லா பேசுவா, எல்லாமே பண்ணுவா, ஜாலியாக இருப்போம் ஸ்கூல் டேஸில். அப்போ வந்து 2 வருஷம் தான் வந்து நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா பேசுவா, எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவா, எல்லாமே பண்ணுவா. ஆனால் வந்து இடையில வந்துட்டு ஒரு தடவை 2 பேர் ரோட்டில் நடந்து பேசிட்டு வரும்போது அப்போ சொல்கிறா, என்கிட்ட என்ன நினச்சிருந்தேன்னா திடீர்னு சொன்னால், என்னை வளர்த்தவங்க வந்து என்னோட அப்பா அம்மாவே எனக்கு கிடையாது. அதாவது 2 வருஷம் தான் பழகிருப்போம். அதுலேயே வந்துட்டு அவளை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. அவள் பேசுறது வைக்கிறது அப்பா அப்பான்னு அவ்வளோ இதாக பேசுவா. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு அப்பா கிடையாதுன்னு. பேசும்போது எனக்கு இப்படி யாரும் அப்பா இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இடையில ஒரு தடவை பேசும்போது அவள் சடனாக ரோட்டில் நடந்து வரும்போது அப்படியே சடனாக சொல்ல ஸ்ட்ரக் ஆகிட்டேன் நான். என்னை வளர்த்தவங்க எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, என்னோட அத்தை மாமா அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அப்படியே இதாகிடுச்சு. என்னடா அவள் சொல்கிறது என்ன அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்தளவுக்கு வந்து அதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. இப்படி இல்லாமல் உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வளர்த்தது அத்தையும் மாமாவும் தான், அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்னையும் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு
இந்த மாதிரி வந்து இதை வந்து நான் யார்கிட்டயுமே சொல்லலை. யார்கிட்டயாவது சொன்னால் நீங்களா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லணும். ஆனால் இப்போ வரைக்குமே அப்பா அம்மா இல்லாமல் அத்தை மாமா சித்தி சித்தப்பா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கொடுமையை தான் அனுபவிக்கிறாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், சில நல்லவங்களும் இருப்பாங்க, ஆனால் சிலர் அப்படி கிடையாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்போ ரொம்ப 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 ஒரு கொடுமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. லாஸ்ட்டாக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ கூட என்கிட்ட வந்து பேசும்போது வந்து சொன்னா, இந்த மாதிரி வந்து நான் இவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன், என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கான ஒரு லைஃப் வந்து என்னால் அமைச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசினா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ கூட வந்துட்டு நான் சொன்னேன், அப்பா அம்மா இல்லைன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட லைஃப் பார்ட்னர் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு வந்து நான் அவகிட்ட சொன்னேன். அவன் வந்து ஒரு பொண்ணுங்கிறதுனால லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணுற. இதே பையனாக இருந்தா கண்டிப்பாக வந்து பையனுக்கு வந்து அம்மா தான் ரொம்ப பிடிக்கும், அம்மாவோட அந்த ஒரு பாசத்துக்காக ஏங்குவாங்க. ஓகேவா? இருந்தாலும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரப்போகிற லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருப்பாங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரி பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, கவலைப்படாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டோரியில் மூவியில் வேணால் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ரியலாக சொல்கிறேன், ரியலாக எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே இன்னும் ரியலாக இருந்துட கிடையாது. என்ன, நான் ஸ்கூல் டேஸில் வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் போயிட்டு இருந்தேன், அது ஒரு போக்கில் போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் டேஸ்லேயுமே அப்படிதான், அது ஒரு போக்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அக்கக்கா பிரிஞ்சாச்சு, அவ்வளோதான். ஒரு சின்ன ஹெல்ப்னு ஒரு ஃபோன் பண்ணால் கூட வந்துட்டு யாரும் பேச மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் பேசுகிற நிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயம், நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்ப்பா. அதனாலேயே என்னமோ எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அதிகமாக எடுக்கிறது நான் வீடியோவில். சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்க போகிற லவ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எதையுமே வந்துட்டு பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட கேரக்டரை பொறுத்து தான் நம்ம கூட பழகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிற விஷயம் இதுதான், உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் குட் ஃப்ரெண்டாகவும் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே விட்டு கொடுக்காதவங்களும் இருப்பாங்க. ஐ மீன் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறோம், எதுவாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது, சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ ஷாக்கிங்காக. இப்போ வந்து 4 டேஸ் முன்னாடி வந்து சொல்லும் போது கூட என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிகிட்டே தான் சொன்னான், இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு. அவளுக்கு மேரேஜ் ஆகலை. சொல்கிறான், எனக்கு அவ்வளோ கொஞ்சம் இதாக இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கான லைஃப் வரும்போது கண்டிப்பாக நீ அக்செப்ட் பண்ணிப்போ. அந்த பொண்ணு இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கா. இருந்தாலும் வந்து வீட்டில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவள் இருக்கா. சரி, ஓகே, யாருக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். ஓகே, நான் எதாவது அறிவிப்பு இருந்தா சாரி. ஒன்றும் கவலைப்படாத. என்ன, உனக்கு எல்லாமாவா நாங்கள் இருப்போம், நாங்கள் பார்த்துப்போம். நான் எவ்வளவோ கான்ஃபிடென்ட்டோட உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தேன், ஆனால் நீ என்னை சீட் பண்ணிட்டீல. உன்னை சும்மாவே விட மாட்டேன் பிரவீன். இது வரைக்கும் நீ எனக்கு கிடைக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நீ எனக்கு வேணாண்டா. ஆனால் உன்னை அவ கூட நிம்மதியாக நான் வாழவே விட மாட்டேன். எப்படி நீ அவ கூட வாழ்கிறேன்னு நானும் பார்க்குறேன். நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு இப்போ நான் வெறுக்கிறேன். ஏன்னா என்னை ஏமாற்றிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கள. இனி நீ வாழ்க்கை முழுசும் நரகத்தை மட்டும்தான் அனுபவிப்பேன். இது இந்த சாமி மேலே சத்தியம். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்.